வர்ஷினிக்காக நான் சொன்ன போய் என்ன தவிர வேற யாரையும் பாதிக்காதுன்னு நினைச்சேன். ஆனா அது உன்னையும் பாதிக்கும்னு நான் யோசிக்காம இருந்தது மட்டும் இல்லாம உன்னை தேவையில்லாம பெரிய பிரச்சனையில மாட்ட வச்சுட்டேனே. இசை, அது வந்து என்ன ஃப்ரீஸ் மோட்ல நிக்கிறா? ஒருவேளை நம்ம கிஃப்ட் வச்சு ரிஹர்சல் பண்ணதை பார்த்திருப்பாளோ? சச்சா. இசை, இசை, என்ன என்னாச்சு? உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் விஷால்? அது வந்து உன்கிட்ட உன்கிட்ட இத எப்படி ஓப்பனா பேசுறதுன்னு தான் இவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இனிமேல் நான் அமைதியா இருந்தா அது நமக்குள்ள இருக்கிற தூரத்தை இன்னும் அதிகமாக்கிடும். உனக்கு ஒரு பிரச்சனைனா என் மனசு ஏன் இவ்வளோ பதறுங்கிற உண்மைய நான் இப்ப கண்டிப்பா சொல்லியே ஆகணும். என்ன என்ன புரிஞ்சிருச்சு உனக்கு? நீ சொன்ன போய் அம்மாவுக்கு தெரிய வந்து இந்த வீட்டை விட்டு நீ போக வேண்டிய சூழ்நிலை வந்தா அன்னைக்கு நான் எதுக்கு என் அம்மாவை பிரிஞ்சு கஷ்டப்படணும் அப்படின்னு நீ நினைக்கிற. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தானே என் காதல வேணான்னு சொல்ற. அப்படியெல்லாம் இங்க ஒண்ணுமே இல்ல. இனிமே எனக்காக எந்த வாழ்க்கையும் வேண்டாம். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு விஷால். பாரி சார், நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. ஆனா எப்ப எடுக்கிற பாத்தியா ஒரு முடிவு, அது கம்ப்ளீட்டா முட்டாள்தனமான ஒரு முடிவு. மனசுக்கு எதிராக நீயே ஒரு சுவரை எழுப்பிக்கிட்டு இருக்க இசை. அது எனக்கு புரியுது. எது முட்டாள்தனமான முடிவு? நான் எடுத்த முடிவா? ஆமா, நீ எடுக்கிறது கம்ப்ளீட்டா முட்டாள்தனமான முடிவு தான் இசை. அந்த ஸ்ரீஜாவை பத்தின உண்மை மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னா வர்ஷினி ராகவ் பிரச்சனைக்கு ஈஸியா ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும். அதை விட்டுட்டு உன்னால ஸ்ரீஜாவை ஜெயிக்க முடியாது நீயே உன் மனசுல பிக்ஸ் பண்ணிக்கிட்ட. அதான். அதுவும் இல்லாம அம்மா வேற உன்னை வீட்டை விட்டு துரத்துவாங்கன்னு பயந்து இப்ப என்னையுமே உன் மனசுல இருந்து தூரமா வைக்க பாக்குறேன். அதானே? என் மனசுல எல்லாம் யாருமே இல்ல விஷால். அப்புறம் நான் எங்க இருந்து சுவரை எழுப்புறது? இசை, I love you. இப்பதான் உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் முழுசாவே. இசை, நீ இல்லனா என் லைஃபே கம்ப்ளீட் ஆகாது இசை. சாரி விஷால். நான் இன்னைக்கு உண்மையிலேயே எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? நீ ஐ லவ் யூ சொல்லும் போது என் சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. இசை, 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 என்னத்த? சீக்கிரமா கிளம்புமா, நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம். என்னாச்சு அத்தை? உங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? ஐயோ, நான் நல்லாதாம்மா இருக்கேன். என்ன மாதிரியே உன் வயித்துல வளர்ற இந்த வீட்டோட வாரிசும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா? அதுக்குதான். இசை, அத்தை இப்படி சொல்றேன்னு வருத்தப்படாத. உனக்கு இருக்கிற பிரச்சனைய நாங்க பெருசாவே எடுத்துக்கல. அதே நேரம் குழந்தைக்கும் பிறக்கும் போதே ஏதாவது பிரச்சனை இருந்து அத நாம கவனிக்காம விட்டுடக்கூடாதுன்னு தான். இருக்கிறதுலயே தி பெஸ்ட் டாக்டர் ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்ட். அவங்க கிட்ட ஸ்ரீஜாவை அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்லிருக்க. நீ கிளம்பு இசை, இப்பவே போய் நாம செக் பண்ணிட்டு வந்துடலாம். அத்தை, இப்பவே போணுமா? நம்ம நாளைக்கு போலாம் அத்தை. இல்லம்மா, இதெல்லாம் தள்ளி போட வேணாம். ஸ்ரீஜா சொன்னதுல இருந்து எனக்கு மனசே கேட்கல. வா, நம்ம இப்பவே போயிட்டு வந்துடலாம். இசை, அத்தை இவ்ளோ சொல்றேன், ஏமா யோசிக்கிற? வாமா, வா. என்ன இசை, ஹாஸ்பிட்டல் வர பயப்படுறியா என்ன? பயப்படாத. என் ஃப்ரெண்ட் இங்க இருக்கிற டாக்டர்லயே பெஸ்ட் டாக்டர். அவ எல்லாத்தையும் கரெக்டா பார்த்து சொல்லிருவா. நீ பயப்படாத. பாவம் இசை, நீ
இப்போ இங்க இருந்து போற இசை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும்போது இருக்க போறது இல்ல. ஆனா உன் அத்தை தான் ரொம்ப பாவம். உன் விஷயம் தெரிஞ்சு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் எதுவும் வராம இருக்கணும். ஆ, நல்லா கடவுளை வேண்டிக்கோ. இங்க பாரு, போட்டு உனக்கும் எனக்கும் மட்டும்தான். நாம 2 பேர் மட்டும்தான் இதுல இருக்கணும். தேவையில்லாம அத்தைய இதுல இழுக்காத. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் தாங்கிக்க மாட்டேன். அப்புறம் நான் அமைதியாவும் இருக்க மாட்டேன். புரிஞ்சுக்கோ. ஹே, ஃபீல் பண்றியா? ஆ, நல்லா ஃபீல் பண்ணு. இசை, இன்னும் நல்லா ஃபீல் பண்ணு. ஆ, போட்டி உனக்கும் எனக்கும் தான். ஆனா அதுக்கு காரணம் அந்த சுபத்ரா துடி துடிச்சு சாகணும். அதுதானே? அப்புறம் இப்ப நீ கன்சீவா இல்லைன்னு தெரிஞ்சு உங்க அத்தை துடி துடிக்கணும். அதுதான் எனக்கும் வேணும். எதுக்கும் இந்த வீட்டை ஒரு முறை நல்லா பாத்துக்கோ. இதுக்கப்புறம் திரும்ப பார்க்க முடியுமான்னு தெரியலல. ஸ்ரீஜா, இசை, வாங்க சீக்கிரம். வரோம் அத்தை. இசை, அத்தை கூப்பிடுறாங்கல்ல, வா போலாம்.